கிச்சன். இன்றைக்கி நம்ம மோதகம் செய்ய போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சரிசி 1 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு தண்ணியை நல்லா இருத்துட்டோம். இதை ஒரு துணியில் ஒரு 20 நிமிஷம் அந்த ஈரம் இல்லாமல் உணர்த்திடுவோம். ஈரத்தோடு நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணோம்னா கட்டிப்பட்டு போயிடும். பவுட்ரு மாதிரி வேணும் நமக்கு. நீங்கள் மாவு யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. மோதகத்துக்கு ரொம்ப மாவு மாதிரி கொலக்கட்டை இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் குருணை மாதிரி கடிபடணும். அதுக்காக தான் நம்ம அரிசி ஊற போட்டு உணர்த்தியிருக்கோம். ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா ஈரம் இஞ்சிரும், காட்டன் கிளாத்துங்கிறதுனால. அதை நம்ம குருணை மாதிரி அரைச்சிக்க போகிறோம். 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசி பருப்பு ஊற வச்சுருக்கேன். பாசி பருப்பையும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அரைச்சிக்குவாங்க. அது பாசிப்பருப்பு கடிப்பட்டால் தான் ருசி இருக்கும். அதனால் பாசிப்பருப்பை நம்ம அப்படியே போட போகிறோம். 1 கப்பு வெல்லத்துக்கு 1/4 கப்பு தண்ணி மட்டும் வச்சு கெட்டியாக நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். இது 1/4 கப் தண்ணி தான் நம்ம ஊற்றினோம். மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிடலாம். நல்லா உணர்ந்துருச்சு. இதை குருணை மாதிரி மிக்சியில் அரைச்சிக்கின்றுவோம். இந்த மாதிரி குருணையாக நம்ம அரைச்சிருக்கோம். பாசி பருப்பை அரைக்க வேணாம், இதோட சேர்த்து நம்ம வேக விடணும். இப்போ இந்த மாவு நம்ம வறுத்துக்க போகிறோம். வறுக்காமல் நம்ம வேக வச்சோம்னா கட்டிப்பட்டு போயிடும். கொலக்கட்டை வாசமாக இருக்காது. அந்த பச்சரிசியோட அந்த பச்சை வாடை வரும். வறுத்தோம்னா நல்லா வாசமாகவும் இருக்கும், கட்டிப்படவும் படாது. போதும். கொஞ்சம் அரிசி வாசம் வரும். ரெண்டாவது இப்படி மாவை தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு சூடாக இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இனிப்பு கொலக்கட்டைக்கு கொஞ்சம் உப்பு சுவை கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு. இதில் நம்ம ஊற வச்சுருக்க பாசி பருப்பு 1/4 கப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் தண்ணி. 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி. கட்டிப்படாமல் கிண்டி விட்டுக்கோங்க. குருணையாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். மாவாக இருந்தால் போட்ட உடனே கட்டிப்பட்டுரும். இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர், சுக்கு பவுடர். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட்டுருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூவை சேர்த்துருவோம். வெல்லத்தை கடைசியாகத்தான், வெள்ளைப்பாகு கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். தேங்காய் பூ 1/2 கப்பு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கணும். தூரில் பிடிச்சிடாமல் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த அரிசி குருணையை எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்தது தெரியும். நல்லா வெந்துருச்சு. வெள்ளைப்பாகை நீங்கள் அரிசி அந்த குருணை வேகங்காட்டியும் ஊற்றுனீங்கன்னா வேகாமல் அப்படி இருக்கும். நீங்கள் ஸ்டீமில் வச்ச பிறகும் கொஞ்சம் வேகாத மாதிரியே இருக்கும். அதனால் நல்லா அரிசி வெந்த பிறகு தான் நீங்கள் வெள்ளைப்பாகு ஊற்றணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகு. வெள்ளைப்பாகு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு கொலக்கட்டை பிடிக்க வராது. அதனால தான் கெட்டியாக வச்சுக்கணும்னு சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுடைய இனிப்பு சுவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. மாவு ரெடி. ஆற ஊட்டி உருண்டையாக பிடிச்சி ஸ்டீமில் வைக்கணும். எல்லாத்தையும் இப்படி உருட்டிடுவோம். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு. அடுப்பு அமர்த்திடுறேன். நல்லா வெந்துருச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. நான் ஆறின பிறகு எடுத்து காமிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 25 கொலக்கட்டை வரும்.
நல்லா சூடாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஆறின பிறகு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.